நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கும். நிறைய கருத்து கணிப்புகள் வருது. அந்த கருத்து கணிப்புகளை பற்றி சொல்றியாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருத்து கணிப்புல எப்போதுமே பாஜக தான் வெற்றி பெறும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 367 இடங்களுக்கு மேலாக கைப்பற்றும். இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 167 இடங்களுக்கு மேலாகத்தான் கைப்பற்றும். பெருசா ஆட்சியெல்லாம் அமைக்காது. எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இருந்தாங்கன்னா இந்தி கூட்டணியானது 167 இடங்கள்ல வெற்றி பெறும். இல்லை என்றால் காங்கிரஸ் மட்டும் இருந்தா 50க்கு கீழான இடங்கள்ல தான் வெற்றி பெறும் அப்படின்னு நிறைய கருத்து கணிப்புகள் வருது. ஆனா அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆதாரமா எடுத்துக்கல. காலி தேசிய கூட்டத்தில் மோடி அவர்களே வந்து நீண்ட நாளைக்கு பிறகு மூன்றாவது முறையாக பாஜக தான் வெற்றி பெறும், அதுக்கு ஆதாரமாக சிலவற்றை சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கின்றார். அந்த ஆதாரத்தை கேட்ட பிறகு அங்கே கூடியிருந்த காரியதரிசிகள் ஒட்டுமொத்த பேரும் குஷி ஆயிட்டாங்க. பாஜக மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவதற்கு நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் 100 நாட்கள் கடுமையா உழைக்க வேண்டும். இந்த 100 நாள் தான் நம்ம இவ்வளவு நாள் வேலை செய்ததுக்கான கை மேல கிடைக்க போற பலன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது முறை நாம தான் ஆட்சி அமைக்க போறோம், அதற்கான ஆதாரம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை வெளியிட்டிருக்கின்றார். அந்த ஆதாரத்தை பார்ப்பதற்கு முன்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள்லாம் வந்து மோடி அவர்களை அரசியல் இருந்து ஓய்வு பெற சொல்லி இருக்கிறாங்க. யாப்பா, முதலமைச்சராகவும் இருந்துட்ட, பிரதமராகவும் இருந்துட்ட, நம்ம சாதிக்கக்கூடிய சில விஷயங்களும் சாதிச்சிட்ட, நல்ல புகழன் உச்சத்தில் இருக்கிற இந்த தருணத்துல நீ ஓய்வு பெற்றா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு பல சீனியர்களும் மூத்த அரசியல் விமர்சகர்களும் அரசியல் பார்வையாளர்களும் மோடிக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார்கள். மோடி இப்போ முக்கியமான முடிவெடுக்க போறாரு. அரசியல் விட்டு ஒதுங்க போறாரா இல்ல அரசியல நீடிக்க போறாரா? பாஜகவில் ஒரு வழக்கம் இருக்கிறது. 75 வயதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா பாஜக இடம் கிடையாது. சிவராஜ் சிங் சௌகானை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேச தேர்தலில் அவரை முன்னிலைப்படுத்தி வெற்றி பெற்றாரு. 4 முறை முதலமைச்சராக இருந்தாரு. ஆனாலும் அவருக்கு மீண்டும் முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்கல. 75 வயதுக்கு மேலாக யாருக்கு இடம் இல்லை. அத்வானி கட்சியை தொடங்கின நபரு, கடைசியில் அவருக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்படி கட் அண்ட் ரேட்டா 75 வயதுக்கு மேலாக பாஜக இடமில்லை என்று சொல்லுகின்ற போது மோடிக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் இருக்குமா? இப்போதே நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, மோடி அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கார் அதையும் பார்க்க வேண்டும். முதல்ல பாஜக தான் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும். மோடி அவர்கள் வெளியிட்ட ஆதாரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன ஆதாரம் சொன்னார்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய தொண்டர்களையும் காரியதர்சிகளும் ஊக்குவிப்பதற்காக சொன்ன விஷயமா இருந்தாலும் நம்ம நாட்டை தாண்டி இந்தியாவில் அடுத்தது யார் ஆட்சி அமைக்க போறாங்க என்ற தெளிவு அவங்களுக்கு இருக்குது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போதா, கம்யூனிஸ்ட் ஆட்சி வரப்போதா, மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டாட்சியை உருவாக்க போறாங்களா, அந்த மாதிரி குழப்பம் இல்லை. தெளிவா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க, பாஜக மூன்றாவது முறை ஆட்சிக்கு வரும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஏப்ரல் தொடங்கி ஜூன் மாதம் வரைக்கும் தேர்தல் நடந்து முடிந்து ரிசல்ட் எல்லாம் அறிவிப்பாங்க. ஜூனுக்கு பிறகுதான் ஒரு புதிய ஆட்சியானது பதவி ஏற்கும். அந்த புதிய ஆட்சிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் அங்கிருந்து அழைப்பு கடிதத்தை அனுப்புவாங்க. நீங்க வாங்க எங்க நாட்டுக்கு, எங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து பாருங்க, சுற்றுலா தலங்களை வந்து பாருங்க, எங்களுடைய கலை பண்பாட்டு நிகழ்வுகளை வந்து பாருங்க, எங்களுடைய அரசு விழாக்களை கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டு பிரதிநிதியும் நம்ம நாட்டினுடைய முக்கிய பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழைப்பு அனுப்புவாங்க. குறிப்பா பிரதமருக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி அடுத்த முறை யாருக்கு ஆட்சிக்கு வர போறாங்கன்னு வெளிநாட்டுக்காரங்க முடிவு பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா, மோடி தான் ஆட்சிக்கு வர போறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மோடிக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய விழாக்களுக்கெல்லாம் மோடிக்கு அழைப்புதல் அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன் பிறகுதான் புதிய ஆட்சி யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவே ஆகும். ஆனா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மோடி தான் பிரதமராக வர போறார் என்ற விஷயம் தெரிஞ்சு போய் அழைப்புதல் அனுப்புகின்றார்கள். அதனால வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கே நாம வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கும்போது உங்களுக்குலாம் இருக்காதா? ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவில் வந்து எலெக்ஷன் நடக்கின்ற காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு ஸ்பெஷல் அழைப்புகளும் வராது. எலெக்ஷன் நடந்து முடிந்த பிறகுதான் யார் தலைவரோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு அழைப்புதல் விடுவாங்க. ஆனால் மோடிக்கு அப்படி கிடையாது. பொதுவா இந்திய அரசாங்கத்துல உயர் பதவியில் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு லெட்டர் வரும், யார் பெயரையும் குறிப்பிடாம. ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி என்று குறிப்பிட்டு அவருக்கு நிறைய அழைப்புதல்கள் வந்திருக்கிறதாம் அவங்க நாட்டு விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கு. சோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நாம தான் வருவோம் என்று சொல்லிட்டு பத்திரிகைகளும் கருத்து கணிப்புல நாம தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த 100 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்கிறோம். அந்த திட்டங்கள்லாம் கொண்டு போய் மக்களிடையே சொல்லுங்க. குறிப்பா பெண்கள் என்கின்றவர்கள்
வாக்காளர்கள் கிடையாது, சகோதரிகள், நம்முடைய அம்மா, அவங்களுக்கான திட்டங்களை எக்கச்சக்கமா தந்திருக்கிறோம். அவங்க அரசியல் மையப்படுகின்ற பொழுதுதான் அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க. அதிகாரம் கைப்பற்றினால் இந்த நாடே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். ஸோ ஒரு பெண் வளர்ச்சி என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி. அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அரசியல் மையப்படுத்த வேண்டும். அதனால வீடு வீடா சென்று சகோதரிகளையும் தாய்மார்களையும் சந்தித்து பாஜக கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்களும் அவங்களுக்கு என்று ஸ்பெஷலா நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதையும் சொல்லுங்க. முக்கியமாக இந்த 100 நாள் தூங்கவே தேவையில்ல, வேலையை பாருங்க. உலக நாடெல்லாம் நாம தான் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை வச்சிருக்காங்க. குறிப்பா எதிர்கட்சிகளே நாம தான் வெற்றி பெறுவோம் என்று ஆசீர்வாதம் வழங்கியிருக்கின்றார்கள். மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொன்னாரு? மோடி என்ற முகத்தை காட்டி 400 இடங்கள் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறீங்க. மோடி பாஜகவில் இல்லைன்னா அதுக்கப்புறம் யார் முகத்தை காட்டி வெற்றி பெறுவீங்க? மோடியோட லாஸ்ட் பாஜகவுடைய லைஃப். அதனால மோடி மோடி என்று கத்தி மோடி தான் பாஜக என்று உருவாக்காதீங்க, கடைசியில போடி ஆகாத போயிடுவீங்க அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களே பாஜக 400 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருப்பதனால இது மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். எப்போதும் நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு அப்பா எதிர்கட்சி தான் வெற்றி பெறும் சொல்றாங்கப்பா அப்படின்னு நம்பிக்கையுடன் ஓட்டு போடுவாங்க. அவங்களே நாம தான் வெற்றி பெறுவோம், 400 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்வதனால நாம இந்த நல்ல வாய்ப்பை விட்டுடக்கூடாது அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதோட சீரழிந்து போயிருக்கின்ற நாட்டை நாம சீராக்கி இருக்கிறோம். மீண்டும் நாட்டை சீரழிக்க விடக்கூடாது, அதனால கடுமையாக உழைக்க வேண்டும் என்று காளிதாசன் கிட்ட வெளிநாட்டுக்காரெல்லாம் மோடி தான் பிரதமர் என்று முடிவு பண்ணிட்டான், நீங்க அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி மோடி தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பிரதமர் என்று எண்ணுகின்ற போது பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் ஏப்பா ஓய்வெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மோடி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான் அரசியல்ல இருப்பது பதவி சுகத்துக்காக கிடையாது, அதிகாரத்துக்காக கிடையாது. நீண்ட நாளாக பல சகாப்தங்களாக பல விஷயங்களை கிடப்பல போட்டு வச்சிருக்காங்க. அந்த பணிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அரசியல் இருக்கின்றேன். எனக்கு பதவி சுகமோ இல்ல அதிகாரங்களோ கையில் இருந்து கொண்டு அனைவரையும் ஆட்டி படைக்க வேண்டும் என்ற ஆசையே கிடையாது. நான் அடுத்து 1000 வருடங்களுக்கான நாட்டினுடைய கொள்கையை வகுப்பதற்காக அரசியல் இருக்கின்றேன். ஏதோ அரசியல் நிலைப்பாடு காரணமாக, அரசியல் கொள்கை காரணமாக நான் ஏதோ அரசியல ஓட்டிட்டு இருக்கிறேன், வயதான பிறகும் விலகி போக மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளை விட்டா இந்தியாவுக்கான அடுத்த 1000 வருஷத்துக்கான கொள்கையை யாரும் வகுக்க முடியாது. இத்தனை ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை அந்த அடிமையினுடைய அடையாளத்திலிருந்து விலக்கி இருக்கின்றோம். பல்வேறுபட்ட மாற்றங்களை செய்திருக்கின்றோம். நம்முடைய இலக்கண இலக்கிய பாரம்பரிய ஆன்மீக அடையாளங்களை எல்லாம் மீட்டெடுத்து இருக்கின்றோம். இன்னும் நிறைய செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதனால இப்போதைக்கு அரசியல் ஓய்வு கிடையாது. நான் சாதித்து விட்டதாக எப்போதும் நினைக்கவே இல்லை. நான் ஒரு சாமானிய மனிதனாகத்தான் உணர்கின்றேன். நான் ராமருடைய திருக்கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை அரங்கேற்றுவதற்கு முன்பாக ராமருக்கு தொடர்புடைய பல இடங்களுக்கும் போன ஒரு சாமானிய மனிதனாகத்தான் எல்லா இடமும் சென்று வந்தேன். நான் பிரதமர் என்ற அடிப்படையில் போல 15 நாள் உண்ணாவிரதம் இருந்து அதான் நோன்பு இருந்து ராமருக்கானவற்றை நான் செய்கின்ற பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம் இந்த உலகத்துல இவ்வளோ பெரிய மாமனிதர்கள்லாம் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தை கம்பர் மண்டபத்திலிருந்தே கேட்டார் இல்லையா, அந்த நினைவெல்லாம் நினைவு கூர்ந்து இதெல்லாம் யாரால சாத்தியம்? நம்ம ஆட்சி இருந்ததுனால சாத்தியம். அதனால இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டியது நிறைய இருக்கிறது. கொள்கைகள் மாற்றப்பட வேண்டும், இந்தியாவை திருத்தி அமைக்கப்பட வேண்டும். அது உன்னாலும் என்னாலும் முடியும். அதனால அரசியல்ல ஓய்வில்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. சரி, அரசியலிருந்தும் ஒதுங்க போறது கிடையாது. இரண்டாவது, வெளிநாட்டுக்காரனுக்கே மோடி தான் வெற்றி பெற போறான்னு நம்பிக்கை வந்தாச்சு. ஆனா அது நிஜமாகுமா இல்லையா என்பதை பற்றி நீங்க தான் சொல்லணுங்க. நன்றி நண்பர்களே.